Hi நண்பா எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம் நான் சந்திரு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருப்போம். இந்த மாதிரி Amazon Flipkartல ப்ராடக்ட் வாங்கும்போது இதெல்லாம் கவனிச்சு வாங்குன்னு. அதுலயே சொல்லிருப்பேன் இமிடியேட்டா போடணும்னு நினைச்சேன் bro. அதனால தான் இப்போ இந்த வீடியோ போட்டுட்டேன். எதனால அப்படினா நம்ம சப்ஸ்கிரைபர் ஆய நண்பர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம Telegram குரூப்ல எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணிருந்தாரு. என்ன அப்படினா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாக்கே இல்லையா. only one ப்ராடக்ட் மட்டும் அவேilable இருக்குன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்லாம இருந்திருக்கு. அது என்ன அப்படினா அந்த போட்ல கலர் ஃபிட் ப்ரோ 2 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நினைக்கிறேன். சாரி நாய்ஸ்ல கலர் ஃபிட் ப்ரோ 2ன்ற ஸ்மார்ட் வாட்சா அது வந்து அவைலபிளே இல்லையா. ஒரே ஒரு செல்லர் மட்டும் பாத்தீங்கன்னா அமேசான்ல 2500 ரூபாய்க்குன்றது போட்டுருந்தாங்க. அதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3000 கிட்டச்சா. சரி 500 ரூபாய் கம்மியா இருக்கே ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்குன்னு பை பண்ணனும்னு நினைச்சிருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ல நீங்க ஆல்ரெடி பே பண்ணனும் ஆன்லைன்ல பே பண்ணனும் சொல்லி ஆன்லைன்ல அமௌண்ட் பே பண்ணிட்டாப்ல. பே பண்ணி பாத்தீங்கன்னா அமௌண்ட் டெபிட் ஆயிருச்சு. அன்னைக்கு வந்து ஆர்டர் டு கார்ட்ல வந்து உங்க ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிருச்சு. திருப்பி அவர் நாளைக்கு மறுநாள் செக் பண்றாரு அதே ஸ்டேட்டஸ் வந்து. திருப்பி 2 நாள் கழிச்சு பார்க்கற அதே ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. அதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு டீலரோட இதெல்லாம் வெரிஃபை பண்ணி பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டீலர் பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை ஸ்டாக் இருக்கிற மாதிரி காமிச்ச அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஃபாலோ பண்ணி அமேசானோட கஸ்டமர் கேர்ட்ட பேசி அதுக்கப்புறம் ஆர்டரை க்ளோஸ் பண்ணி அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான டீலர்ஸ்லாம் உள்ளே இருப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கணும் என்ன ஏது அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, இப்போ தீபாவளி வேறு வரப்போதா. இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலு அதுக்கப்புறம் பிக் பில்லியன் டேன்னு போயிட்டுருக்கு. இது ஆன்லைனில் மட்டும் கிடையாது, நம்ம லோக்கல் ஸ்டோர் ஆஃப்லைன்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மொபைல்ஸ் பூர்விகா ஃபர்னிச்சர்ஸ் கடை எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி பொங்கல் நியூ இயர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள மக்கள் பெரியவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இந்த மாதிரி டயத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினோம்னா ரேட்டு கம்மியாக ஒரு குவாலிட்டியான பொருள் வாங்க முடியும்னு. நம்ம யங்ஸ்டர்ஸ் மத்தியில் என்னென்னா இந்த ரெண்டு இது ஃப்ளிப்கார்ட் அமேசான் தான் மெயின் கான்சன்ட்ரேட் இருக்கும். அதுவும் இந்த ப்ரைம் கஸ்டமருக்குலாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே சேல் வந்து என்ன ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போயே பிளான் போட்டு வச்சுருப்பாங்க இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம் காசு கம்மியாக இருக்குது ஒருத்தர் இருக்குன்னு. ஆனால் வாங்கும் போது நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை உங்களால் வாங்கிக்க முடியும். ஓகே நண்பா, இப்போ உதாரணத்துக்கு ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் அமேசானாக இருக்கட்டும், நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பவர் பேங்க் வந்து சர்ச் பண்ணுறீங்க. இப்போ எம்ஏயோட ஒரு பவர் பேங்க் வந்து ஒரு 3000 இமேஜ் பவர் பேங்க் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ண உடனே அமேசானில் லிஸ்ட் அவுட் ஆகும். அது எப்படி லிஸ்ட் அவுட் ஆகும்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா அமேசான் சாய்ஸ் அப்படின்ற ஒரு லேபிள் இருக்கும், ப்ராடக்டோட லேபிள். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ண அந்த லேபிள் இருக்காது. ஏன்னா நீங்கள் சர்ச் பண்ண உடனே அமேசானோட சர்ச் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா கஸ்டமர் யார், அதாவது அதிகமான கஸ்டமர் எந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, செல்லர்ஸோட ரேட்டிங் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அமேசான் சைட்லேருந்து இந்த அமேசான் சாய்ஸ் அப்படின்ற லேபிள் பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் மேலே அப்பீல் ஆகும். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் ஆகும். இதே இது ஃப்ளிப்கார்ட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட் மேலே அஷ்யூர்டு அப்படின்ற ஒரு ப்ளூ கலரில் ஃப்ளிப்கார்ட்டோட லோகோ வந்து அந்த இது காட்டும். ஸோ இந்த மாதிரி லோகோவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அமேசான்னா அமேசான் சாய்ஸ்ன்னு இருக்கும், ஃப்ளிப்கார்ட்னா ஃப்ளிப்கார்ட் அஷ்யூர்ட் அப்படின்றது இருக்கும். இந்த ரெண்டு இது இருந்துச்சுனாலே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செல்லரோட ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு லேபிளும் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த மாதிரி ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், இப்போ உதாரணத்துக்கு அமேசான்லேயே அந்த ப்ராடக்ட் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா பை நவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த செல்லரோட நேம் ஆனது மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிட் சந்துரு பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணும் போது அவங்களோட அந்த டீலரோட ரேட்டிங்ஸ்லாம் இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் அவுட் வச்சுருப்பாங்க. இந்த டீலர்கிட்டருந்து வாங்கின மக்களோட ரிவ்யூ எப்படி இருக்குது, எத்தனை மக்கள் பாசிட்டிவாக ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, எத்தனை மக்கள் நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இந்த டீலர் மூலயமா சந்திச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் அவுட் வச்சுருப்பாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வைஸ் அவங்களே ஒரு ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. 90% பார்த்தீங்கன்னா டீலர்கிட்டருந்து வாங்கின கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபையாக இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி டீலர்ஸோட ரேட்டிங்கை வச்சும் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்றத பை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நிறைய நம்பருக்கு தெரியும், அந்த ஸ்டார் போட்டு பக்கத்தில் எத்தனை மக்கள் வாங்கியிருக்கான்னு சொல்லி ஒரு நம்பரை மென்ஷன் 1000 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க, ஒரு 1,00,000 பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வச்சு உங்களால் பார்த்துக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பை நோவுக்கு கீழே, அது ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பை நோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா
இந்த ரிட்டர்ன் பாலிசி 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி 10 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் அது மாதிரி வாரண்டியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு 6 months இருக்கும் மொபைல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா 1 year அந்த வாரண்டி மென்ஷன் பண்ணி அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி எலிஜிபிளான்னு மட்டும் பாருங்கள் 7 நாளுனாலும் ஓகே 10 நாள்னாலும் ஓகே மினிமம் 7 நாள் தருவாங்க சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோ ரீப்ளேஸ்மெண்ட் அவைலபிள் நோ வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வாங்க தவிர்த்துருங்க ஏன் அப்படின்னா அந்த டீலரும் நல்லா இருப்பாங்க கஸ்டமர் ரேட்டிங் நல்லாயிருக்கும் இன்கேஸ் பேக்கேஜிங் பண்ணி நம்ம கைக்கு வரும்போது ஏதாவது டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ண முடியும் ரிட்டர்ன் பாலிசி இருந்தால் ஈஸியாக உடனே ரிட்டர்ன் பண்ணிடலாம் இல்லாட்டி வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஓவர் ஹீட்டிங் ஆகும் கேமரா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது சாஃப்ட்வேரில் ஏதாச்சும் பக் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுடலாம் ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்றதையும் பார்த்து வாங்க மூணாவது ஒரு விஷயம் நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி வீட்டுக்கு வந்துடுவாங்க டெலிவரி பாய் வந்து கொடுத்துருவாரு சைனும் போட்டு வாங்கிடுவீங்க கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தா கேஷை கொடுத்து வாங்கிடுவீங்க வாங்கும் போது அந்த ப்ராடக்டை வீடியோ எடுத்து வாங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் வேணாலும் வீடியோ எடுத்துருவேன் அதுக்கான காரணம் என்னென்னா சேனலில் நம்ம போட்டே ஆகணும் அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ எடுத்துருவேன் நீங்களும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் சரி இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினாலும் சரி ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினாலும் அமேசானில் இருக்கட்டும் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கட்டும் பாக்ஸை போட்டு செக்யூராக தான் வர மாதிரி இருக்கும் இருந்தாலும் ஓப்பன் பண்ணும் போதே அதுக்குள்ளே செங்கல் இருக்கா என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க நியூஸ் சேனல்லே பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணுவோம் வீடியோ எடுத்து வாங்கினு வச்சுக்கோங்க உங்களுக்கு ப்ரூஃபாக இருக்கும் இதே நம்ம கஸ்டமர் கேட்ட அணுகும் போது ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கா ப்ரோ அப்படிலாம் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியாக அந்த வீடியோ காமிக்கும் போது நம்மளை ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை பணத்தை வந்து திருப்பி வாங்கிக்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினாலும் வீடியோ எடுக்க மறந்துடாதீங்க ஸோ ஓகேவா நண்பா இந்த மாதிரி இந்த சேல் நடக்கும்போது நிறையா மிஸ்மேட்ச் நடக்க வாய்ப்புகள் இருக்குது நம்ம பணத்தை வந்து தொலைக்க வாய்ப்புகள் இருக்குது இப்போ எனக்கு நடந்ததும் அதே தான் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்ச் வந்து ஆர்டர் போட்டு அந்த டீலர் பார்த்திங்கன்னா காசை வாங்கிட்டாப்புல ஆனால் ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணாமல் ஒரே ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி எனக்கும் அனுபவம் இருக்குது ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானோட அந்த அஷ்யூர்ட் லேபிள் சாய்ஸ்ன்ற லேபிள் இருக்கான்றது பாருங்கள் ரெண்டாவது அந்த டீலரோட ரேட்டிங் கஸ்டமர் ரிவ்யூ பாருங்கள் மூணாவதாக ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத பாருங்கள் நாலாவதாக நீங்கள் வாங்குகிற பொருளை வந்து வீடியோ எடுக்க மறந்துடாதீங்க ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்க முடியும் ஓகே நண்பா அவ்வளோதான் இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா நம்ம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் தரேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுங்கள் நம்ம நண்பர்கள் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் சின்னதாக ஃபீட்பேக் கேட்டுக்கோங்க எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கால் பண்ணலாம் டெலிகிராமில் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஓகே நண்பா மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்